இன்றைக்கி பீட்ரூட்டில் தான் ரைத்தா எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் ஒரு பீட்ரூட்டு, கொஞ்சமாக இஞ்சி, அரை பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணியை இருத்துட்டு பீட்ரூட்டோட தோல் நம்ம இப்போ உரிச்சு எடுத்துக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறம் இப்படி கையை வச்சு இழுத்தாவே நமக்கு வந்துடும் தோல். ஸோ முழுசாக உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் தயிர் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கூட கொஞ்சமாக காரத்துக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை அப்படியே நம்ம தயிரில் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், சூப்பரான பீட்ரூட் பச்சடி நமக்கு ரெடி. எப்பொழுதுமே ஆனியன் பச்சடி செஞ்சு சாப்பிட்றவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ருக்கேன்.